இவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் பிரைவேட் கோச்சிங் சென்டருடைய ஆன்சர் கீ பேஸ் பண்ணி உத்தேசமாக ஒரு மார்க் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மார்க்கை பேஸ் பண்ணி நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்குமா, பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குமா, மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைக்குமா, டீம்டு யூனிவர்சிட்டி போகிறதா இல்லை வேற படிப்பை தொடரதா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்குங்க. பட் மாணவர்களிடையே இந்த எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த மார்க் கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டது. பட் இந்த சுச்சுவேஷனில் நம்ம நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ மிக முக்கியமான வீடியோ. அது லாஸ்ட் 6 இயர்ஸாக தமிழக மாணவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நீட்டில் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் கட் ஆஃப் மாற்றிருக்கு. கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனதும் கட் ஆஃப் டிகிரீஸ் ஆனதும் மாணவருடைய பர்ஃபார்மன்ஸ் நியூ மெடிக்கல் காலேஜ் வந்தது, இது மாதிரி நிறைய சேஞ்சஸ்னால தான் கட் ஆஃப் கூடுது குறையுது. அப்போ இந்த வருஷம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குங்க. ஸோ தமிழக மாணவர்கள் பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஒருவேளை இது ரிலேட்டடாக எம்பிபிஎஸ் அட்மிஷன் ப்ராசஸில் கவுன்சிலிங் ப்ராசஸில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இரவு 9 முதல் 10 வரைக்கும் ஃப்ரீ கைடன்ஸ் கொடுக்குறோம். 9363443685. அது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ஸ்டே ரவுண்ட், ரீஃபண்ட் ப்ராசஸ் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ மை செல்ஃப் அண்ட் மை டாட்டர் ரிதன்யா எம்பிபிஎஸ் திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் ஃபர்ஸ்ட் மேல்மருவத்தூரில் ஜாயின் பண்ணாங்க. அடுத்தது எஸ்ஆர்எம்ல ஜாயின் பண்ணி இப்போ இன்டர்ன்ஷிப் முடிக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு கூட ஜாயின் பண்ணிக்குவாங்க. 2018 18 24 வரைக்கும் நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அவர் வீடியோஸ். அது மாதிரி கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இல்லை ஒருவேளை உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்படுது சார், உங்களுக்கு நான் பர்சனலாக உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் 3 மோட் ஆஃப் கைடன்ஸ் ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதில் உங்களுக்கு எந்த மாதிரி கைடன்ஸ் ப்ராசஸ் தேவைப்படுதுன்னு சொல்லுங்க. அதுக்கு செப்பரேட் கைடன்ஸ் ஃபோன் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஸோ லிமிடெட் கைடன்ஸ் தான் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டனா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸில் நிறைய சந்தேகங்கள் வரலாம். அந்த சந்தேகங்களை கண்டிப்பாக உங்களுக்கு கடைசி வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு இது பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்போம். இன்னொரு மிக முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ எல்லாருக்குமே எம்பிபிஎஸ் இடம் கிடைக்காது. இட் இஸ் அ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். அப்போ இது இல்லைன்னா அடுத்தது என்ன பண்ணலாம், இல்லை ரிப்பீட் பண்ணலாமா, வேற படிப்பை தொடரலாமா, இல்லை பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் படிக்க வைக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி பெற்றோர்களும் உங்களை குழந்தைக்கு ஒரு சரியான முடிவு எடுங்க. ஸோ எம்பிபிஎஸ் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது, வேற படிப்புகளும் இருக்கு, அதுலேயும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. பட் இந்த சுச்சுவேஷனில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு போட்டிருக்கோம். பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் சேர்த்து என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு போடுவோம். ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ 2017 ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும்போது பாருங்க, 2019 வரைக்கும் 700+ யாரும் கிடையாது. 600+ பாருங்க, 22 மாணவர்கள், 20 மாணவர்கள், 143 ஸ்டூடெண்ட்ஸ், 500+, 203, 213, 1383. கொஞ்சம் அப்படியே 2019 பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. 826, 400+, 1279, 5773. பாருங்க 2018 2019 அப்படியே கட் ஆஃப் 70 மார்க்ஸ் 60 மார்க்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. 2020 பாருங்க, அதான் நம்ம சேனல் ஆரம்பிக்கிறோம். ஸோ 700+ 3 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குறாங்க, 600+ 992, 500+ 5182, 400+ 11203. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இம்ப்ரூவ் ஆகுது. கட் ஆஃப் 70, 80, 100 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சுங்க. ஸோ 2020 100 மார்க் 110 மார்க் வரைக்கும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ 2021 700+ 9 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குறாங்க, 600+ 1030 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 500+ 5284, 400+ 10973. ஸோ அப்படியே கிராஜுவல் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. பட் 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ் வருதுங்க. ஸோ 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ் வருது, பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வருது, அவங்கள கட் ஆஃப் அப்படியே டிகிரீஸ் ஆக ஆரம்பிக்குதுங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2020-21 ஆல்மோஸ்ட் சிமிலர் பர்ஃபார்மன்ஸ், கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. பட் 11 நியூ மெடிக்கல் காலேஜ் வந்ததுனால கட் ஆஃப் அப்படியே குறைய ஆரம்பிக்குதுங்க. ஸோ 2022 எகைன் மாணவருடைய பர்ஃபார்மன்ஸ் குறையுது. என்ன காரணம்? பயாலஜியினுடைய பர்ஃபார்மன்ஸ் கொஸ்டின் பேப்பர் வாஸ் டஃப், ட்ரிக்கி. பிசிக்ஸ் ஈஸியா இருக்கு, இருந்தாலும் பிசிக்ஸ் அட்டன் பண்ண முடியல, பயாலஜியில் ஸ்டக்அப் ஆயிட்டாங்க. அப்போ அந்த சுச்சுவேஷன்ல எபோவ் 700 9 ஸ்டூடெண்ட்ஸ், எபோவ் 600+ 953, 500+ 4470 அண்ட் 400+ 8761 அப்படியே குறையுதுங்க. கட் ஆஃப் அப்படியே 10 மார்க் 15 மார்க் அப்படியே குறைய ஆரம்பிக்குது. என்ன காரணம்? சீட்டில் மாற்றங்கள் இல்லை. சீட்டில் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கொஞ்சம் இருந்தது, பட் சீட்டில் மாற்றங்கள் இல்லை.
பட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேர் டு அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது அப்படியே கட் ஆஃப் டிகிரிஸ் ஆக ஆரம்பிக்குதுங்க. பட் லாஸ்ட் இயர் 2023 பாருங்க 700+ 29 மாணவர்கள், தமிழக மாணவர்கள் 4 பேர் 10th ரேங்க்குள்ள, ஆல் ஓவர் இந்தியா 10 ரேங்க்குள்ள 4 மாணவர்கள் தமிழக மாணவர்கள் வந்துடுறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வாஸ் சோ பெட்டர். அப்போ இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. 600க்கு மேல 1538 மாணவர்கள், 500க்கு மேல 6499 அண்ட் 400+ 12307. அப்போ லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி வெரி எக்ஸலண்ட். என்ன காரணம்? பயாலஜி வாஸ் ஈஸி. அதே மாதிரி தென் போனஸ் மார்க் கிடைச்சது. சம் கொஸ்டின்ஸ்க்கு ஒரு 5 மார்க் ஒரு சிலர் கிடைச்சது, ஒரு சிலர் 10 மார்க் கிடைச்சது. ஒரு கொஸ்டினை ட்ராப் பண்ணாங்க, ஏதாவது ஒரு ஆன்சர் எழுதினாலும் சரின்னு சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மாணவருடைய பர்ஃபார்மன்ஸ் டிசைன்ஸ் த கட் ஆஃப். அப்படியே கட் ஆஃப் எதிர்பார்க்காத விட 20 மார்க், 30 மார்க், 40 மார்க், ஒரு சில கேட்டகரியில் 45 மார்க் வரைக்கும் எஸ்சி கேட்டகரியில் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம எதிர்பார்த்தாங்க நிறைய கிடைக்கும் அப்படின்னு. அப்போ அது கிடைக்காமலும் போயிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த வருஷம் தமிழக மாணவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது? அப்போ இந்த ஃபேக்டர் தான் கட் ஆஃப் டிசைட் பண்ணுங்க. எவ்வளவு மாணவர்கள் 700+ வாங்குறாங்க, எவ்வளவு மாணவர்கள் 600+ வாங்குறாங்க, எவ்வளவு மாணவர்கள் 500+ வாங்குறாங்க, எவ்வளவு மாணவர்கள் 400+. இந்த எண்ணிக்கை குறைகிற பட்சத்துல அது கட் ஆஃப் குறையும். இந்த எண்ணிக்கை கூடுது. எப்போ கூடும்? மாணவருடைய இந்த வருஷம் பயாலஜி வாஸ் ஈஸி அப்படின்னு சொல்றாங்க, கெமிஸ்ட்ரி வாஸ் மாடரேட் அண்ட் பிசிக்ஸ் ஆல்சோ டஃப் சுச்சுவேஷன்ல இருக்கு. பட் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். பட் லாஸ்ட் இயர் மாதிரி மாற்றங்கள் இருக்குமானா அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. பட் மாணவருடைய ஃபீட்பேக் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா நிறைய மாணவர் நல்ல மார்க் வாங்குறதா தான் சொல்றாங்க. அப்போ இந்த சுச்சுவேஷன்ல 700+ கண்டிப்பா கவுண்ட் கொஞ்சம் மார்ஜினலா இன்க்ரீஸ் ஆகலாம். மேபி அரௌண்ட் 35 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இந்த 600+ 1538 அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு 200 மாணவர்களாவது கொஞ்சம் அதிகமா இருக்கு. 200 250 அந்த மாதிரி கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த 6499 அப்படிங்கிறது இட் மே ரீச் அரௌண்ட் 8000 வரைக்கும் வரலாம். இதெல்லாம் நீங்க என்ன சார் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாதுங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக் எல்லாம் நமக்கு மாணவர்கள் சொல்றதை வச்சு சொல்றோம். இந்த மாதிரி 400+ அப்படிங்கிறது மேபி 1000 ஸ்டூடெண்ட்ஸோ 2000 ஸ்டூடெண்ட்ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இங்க பாருங்க, இங்க ஒரு 10,000 பேர் குறையுது, 1000 பேர் குறையுது, 1000 பேர் கூடுது, 2000 குறையுது. அந்த மாதிரி ஒரு 2000 மாணவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகலாம். அப்போ அந்த சுச்சுவேஷன்லாம் வரும் பொழுது கட் ஆஃப்ல மாற்றங்கள் இருக்கும். நீங்க பயப்படாதீங்க. நமக்கு என்ன கடவுள் கொடுக்குறாரோ அந்த மார்க் கிடைக்கும். ஸோ அந்த மார்க் அக்செப்ட் பண்ணிக்குவோம். அந்த மார்க்கை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சா நம்ம படிக்கலாம். இல்லைனா பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா முடிஞ்சா பாருங்க, இல்லைனா ரிப்பீட் பண்ணுங்க, இல்லை பிடிஎஸ் ஜாயின் பண்ணுங்க. பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்கு, ஆயுஷ் கோர்சஸ் இருக்கு, பிஎஸ்எம்எஸ், ஹோமியோ, அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. ரிப்பீட் பண்ணலாம், வேற படிப்புகள் இருக்கு. அப்போ எம்பிபிஎஸ் மட்டும்தான் வாழ்க்கைங்கிறத நீங்க மனசை மாத்திக்கணும். ஏன்னா இட் இஸ் அ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், இட் இஸ் அ காம்படிட்டிவ் ஃபீல்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப கட் ஆஃப் டிசைன் பண்ண போறது எந்த ஃபேக்டர்? இந்த 700+, 600+, 500+, 400+. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் தான் இந்த வருஷம் 2024 கட் ஆஃப் டிசைன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆகட்டும், கவுன்சிலிங் அப்டேட் ஆகட்டும், அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் இந்த மாதிரி மார்க்கெல்லாம் சேஞ்சஸ் வரலாம். ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் எப்படி இருக்கும், ஸ்டேட் ரேங்க் எப்படி இருக்க போகுது. இதெல்லாம் பேஸ் பண்ணி நிறைய அனலைசிஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சதா மறக்காம ஒரு லைக் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. எங்க சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ண எங்களுக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.